எந்த கல்வி அவன் மௌத்துக்கு அப்புறம் பலனளிக்கும்? நீங்கள் இந்த உலகத்தில் மற்றதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்காவிட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய இறைவனை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்காவிட்டால், நம்முடைய தூதரை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்காவிட்டால், குரானை பற்றி சொல்லிக் கொடுக்காவிட்டால் அவன் மௌத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை நல்லா இருக்குமா? அங்கே அதைத்தானங்க கேட்பாங்க. நம்ம பிள்ளைகள் மரணித்ததற்கு பிறகு அவனிடத்தில் விசாரிக்கப்படுகின்ற பொழுது, நம்மிடத்திலும் விசாரிக்கப்படுகின்ற பொழுது என்ன கேள்வி முன்வைக்கப்படும்? +2ல் எத்தனை மார்க்குன்னு கேட்பாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், அவற்றையெல்லாம் குறைபடுத்த வேண்டும் என்பதில்லை, நல்லா படிக்கட்டும். அதை விட பன்மடங்கு முயற்சியை, பன்மடங்கு உழைப்பை குரானை கற்றுக்கொள்வதற்கு நம்ம கொடுக்கணும். அப்பந்தான் அது பயன் பெறும். அப்பந்தான் அவனுடைய மறுமை வாழ்க்கை நன்மையாக மாறும். அப்போ கபூரில் வச்ச உடனே கேட்கப்படுற கேள்வி என்ன? உன்னுடைய இறைவன் யார்? அதுக்கு நம்ம பிள்ளைக்கு தயார்படுத்தணும்ல. உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம தயார்படுத்திடுறோம். ஒரு வேலையில் போய் அமர்வதற்கு தயார்படுத்துறோம். காசு பணம் சம்பாதிப்பதற்கு, 4 காசு பணம் பார்க்கறதுக்கு அவனை நம்ம தயார்படுத்துறோம். இதெல்லாம் அற்பமான உலகம். அதிகபட்சம் 100 வருஷம் வாழ்வானா இந்த உலகத்தில்? அப்போ 100 வருடம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் அதிகபட்சம் அதற்கு அவனை நாம் பெருமளவு முயற்சி செய்து தயார்படுத்துகிறோம். நிரந்தரமா அழியாத என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அவன் சந்திப்பதற்கு என்ன நம்ம தயார்படுத்தணும்? அதுதானங்க முக்கியம். அதை நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அல்லவா?